உடம்புலையிலே கடவுள் டிவி இருக்கிற லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொது பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 11 உச்சமாக போகும்போது நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லது. கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் தேதி 11 இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது, பெரிய ஒரு உச்சமான கிரகத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் மன சஞ்சலங்களையும் சலனங்களையும் அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 3ஆம் தேதி சந்திரன் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெளியில் போய்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் தொழிலிலும் வேலையிலும் சரி நல்ல ஒரு மென்மையான ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கு வரும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும்போது, அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது வீடு சம்பந்தமான விஷயம், வீடு பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகள் விஷயங்களில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளாக சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா அது நீச்சமாகி கொஞ்சம் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் மனசலனும் மன காயங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும். வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 10 இருக்கும்போது 10 11ஆம் தேதி சாரத்தில் ரொம்ப பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு 12 இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி 10 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். தந்தையோட சொத்துக்கள், தந்தையோட விஷயங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ அப்பாவுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ மற்றபடி ஏதோ தேக்கங்கள் அதெல்லாம் சரியாக சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா ராகுடைய சாத்திரம் நல்ல லாபங்கள், தொழில் நல்ல மென்மைகள், நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்பு, அந்த தொழில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், கொஞ்சம் மனசில் சின்ன சஞ்சலங்கள் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி இதுதான் புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா உச்சமாகி உங்களுக்கு 12 அது 4ஆம் தேதி கொஞ்சம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய செலவினங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்தோம்னா கொஞ்சம் செலவினங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு லாபத்தில், அதாவது எப்படின்னா ரிஷப லக்னமாக இருந்து சந்திரதசை. ஸோ சந்திரதசா புத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றியும் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்கள் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தியந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான, தொழில் அடுத்த கட்டத்துக்கு நல்ல வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நடைமுறையில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிகள், குழந்தைகளோட விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வசதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வீடு சம்பந்தமான தாயார் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி உங்களுக்கு 10 இருக்கும்போது 10 அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து அது 12 கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறது தவிர்க்க முடியாது. பலன் வருமானா கண்டிப்பாக பலன் வரும். கொஞ்ச நாள் தான், எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவார். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருந்தாலும் அது வந்து நீச்சமாகும்போது சில மன உளைச்சல்களையும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மனக்காயங்களையும் ஏற்படுத்தும். அதை மட்டும் கண்டுக்காமல் விடுங்க. அந்த வளர்ச்சி இருக்கும்போது கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் ஏதாச்சும் வில்லங்கங்கள் வந்து அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து குழந்தைகள் வந்து விடை கொடுக்குன்னு பேசுகிறது, குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், நடைமுறையில் மட்டும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து மன காயங்கள் ஏற்படுவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து. மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் வரும். உதாரணம் சொல்லப்போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினா அது வளர் விரையில் வந்து எப்படி செயல்படும், தேய்பிரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவங்கிட்ட விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகார பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகார பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகார பட்சி நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.